இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நம்ம அந்த கடை எந்த கடையில நம்ம வாங்குனா நமக்கு 0%ன்னு பார்த்தீங்கன்னா, பீமா ஜுவல்லர்ஸ் தாங்க. ஸோ இவங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து டி நகர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க லொக்கேட் ஆயிருக்கு. அந்த கடையில பார்த்தீங்கன்னா, நேர்லயும் இந்த 0% மேக்கிங் சார்ஜஸ்ங்கிற ஆஃபர் போடுவாங்க. அதில போனீங்கன்னா, நீங்க என்ன கோல்டு, என்ன சில்வர் எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரூ. 1 கூட மேக்கிங் சார்ஜஸ் போட மாட்டாங்க. ஓகேங்களா? பட் அது பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஈவினிங் 5 to 9 அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆஃபர் அந்த 4 ஹவர்ஸில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலமா தான் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஆன்லைனில் அவங்க அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்துருங்க. ஸோ நீங்கள் அவங்க வெப்சைட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்பப்போலாம் ஆஃபர் போடுறாங்களோ, அப்போ நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. கோல்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சில்வரும் ஆர்டிகல்ஸும் வாங்கியிருக்கேன். நிறையா சாமி சிலை, அப்புறமா எனக்கு நெக்லஸும் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களோட பியூரிட்டியில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நான் நேரில் போய் செக் பண்ணிட்டேன். ஸோ அது நான் 22 கேரட் வாங்கினேன். அது சேம் 22 கேரட் இருக்குது. வெயிட்லேயும் எந்த மிஸ்மேட்சும் இல்லைங்க. அவங்க இன்வாய்ஸில் போட்டிருக்க அதே வெயிட் தான் அந்த நகையோட வெயிட்டும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி தான். நீங்கள் நம்பி வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, இங்கே 0% மேக்கிங் போடுறனால டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்காதோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் இதில் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குன்னு. நீங்கள் வேணும்னா ஃபில்டர் போட்டுக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து நான் நெக்லஸ் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபில்டர் போட்டுக்கோங்க. விமன் அண்ட் தென் வந்து கோல்டு ஜுவல்லரி, அதுக்கப்புறம் பியூரிட்டி 22 கேரட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட்டு கூட நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இதில் வர எல்லாமே உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் தாங்க கொடுக்குறாங்க. உங்களால் நம்ப முடியாத இந்த ஆஃபராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆஃபரில் தள்ளுறனால ஏதாவது ஸ்டாக் கிளியரன்ஸுன்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப லேட்டஸ்ட்டான டிசைன்ஸ் தான் இருக்குங்க. இந்த ஃப்ளோரல் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து 2,26,000 போட்டிருக்காங்களாங்க. பக்கத்தில் பாருங்கள் என்ன ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க, 2,87,000 போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 61,000 வந்து நீங்கள் இதில் சேவ் பண்ணுறீங்க. இந்த பர்டிகுலர் நெக்லஸ் பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 61,500 வந்து உங்களுக்கு ஆஃபர். இதிலே கீழே ஸ்க்ரால் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட வெயிட் என்ன, இதோட மேக்கிங் சார்ஜஸ் என்ன, இதுக்கு ஜிஎஸ்டி என்ன. இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸோட அமௌண்ட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்லாஷ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டோட்டல் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு அவங்க எதுவுமே சீட்டிங் பண்ணுறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸோ அதை அப்படியே உங்களுக்கு ஸ்லாஷ் பண்ணுவாங்க. ₹1 கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கிராம் வெயிட்டு வாங்குறீங்களோ அந்த கிராமுக்கு உண்டான கோல்டு ப்ரைஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்க. பட் ப்ளஸ் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது. இப்போலாம் சாப்பிட்ற கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அதனால் அடிஷ்னலாக உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் வரும். அது எல்லா கடையிலையுமே இருக்கிறது தான். இந்த கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே இருக்காதுங்க. டிசைன்ஸ் கூட பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வேறு நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து மெட்டல் ஃபில்டர் போட்டுக்கோங்க. என்ன ப்ராடக்ட் டைப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். இதில் டைமண்ட் இருக்கும், சில்வர் இருக்கும், கோல்டு இருக்கும், ஆன்டிக் ஜுவல்லர்ஸ் கூட இருக்குங்க. ஆன்டிக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செய்கூலி சேதாரமே இருக்காது. இதில் கூட பாருங்கள், இப்போ மேக்கிங் சார்ஜஸ் வந்து இந்த தாலிக்கு வந்து 6,500 போட்டிருக்காங்க. அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மீதி அமௌண்ட் மட்டும்தான் வரும். ஜிஎஸ்டி ப்ளஸ் அந்த கோல்டோட வெயிட்டுக்கு ஏற்ற ரேட், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே சும்மா நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் சில்வர், டைமண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ரோஸ் கோல்டு எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பார்க்கணுமோ அந்த பர்டிகுலராக அந்த ஐட்டம் மட்டும் ஃபில்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வரும். இப்போ இயரிங்ஸ்னு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும். அதில் வந்து இப்போ சில்வர், டைமண்ட்லாம் வருது. ஸோ அதனால் நான் வந்து 22 கேரட் மட்டும் கோல்டு மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கோல்டு இயரிங்ஸ் மட்டும்தான் வரும். இதில் பாருங்கள் லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிசைன்ஸ்லாம் தெரியும் எவ்வளோ வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் இந்த beemagold.comன்ட்டு போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆஃபர் போடும்போதெல்லாம் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஒரு 1 டே போடுவாங்க, சில டைம் 2 டேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் போடுவாங்க. இதெல்லாமே பாருங்கள், ஆன்டிக் கலெக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட மேக்கிங் சார்ஜஸ் வந்து ₹17,000 போட்டிருக்காங்க இந்த தோடுக்கு. இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரூபி இருக்கனால ரூபிக்கு வந்து ஒரு 300 போட்டிருக்காங்க.
நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுக்கு உண்டான ப்ரைஸ் தாங்க போடுவாங்க. நீங்கள் எடுக்கிறதுல ஸ்டோன் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கு அமௌண்ட்டு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாமல் வாங்குனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த கோல்டுக்கு உண்டான கிராம் மட்டும் வெயிட் மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். இதில் வந்து பார்க்கும்போது இங்கே ரெடி டு ஷிப்னு இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆர்டர் போட முடியும். சில இதில் பார்த்தீங்கன்னா டாக் டர்ஸ்னு இருக்கும். ஸோ டாக் டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்க முடியாது. அது ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரெடி டு ஷிப்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணுற ஜுவல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸு கூட பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ஸுக்கும் பார்க்கலாம். கிட்ஸுக்கு எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இயரிங்ஸ் இருக்கும், பேங்கிள்ஸ் இருக்குது, ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வியூ மோர் கொடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் சில கடையில், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஓகேங்க. இப்போ வந்து நம்ம மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து ஒரு கடையில் போய் வாங்குகிறோன்னா ஸ்கீம் வாங்கணுன்னா எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம வந்து ஸ்கீம் போடணும். ஸ்கீம் போட்டுட்டு நம்ம 10 months 11 months வெயிட் பண்ணணும். பட் நமக்கு இந்த ஹேசில் எதுவுமே இல்லைங்க. எந்த கஷ்டமுமே இல்லாமல் இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தாங்க நான் பார்க்குறேன். ஏன்னா என்னால் நகை வாங்க முடியுமான்னு இருந்துச்சு. பட் இந்த கடை வந்ததுக்கப்புறமா எனக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு தன்னம்பிக்கை தான். ஓகே, நம்மளாலும் நகை வாங்க முடியும். நம்ம அப்பப்போ ரேட் சில டைம் ஆஃபர் போடும்போது ரேட் அதிகமாக இருக்கும், சில டைம் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ ரேட்டு கம்மியாக இருக்கப்போ நம்ம வாங்கி வச்சுக்கலான்ட்டு தான் அங்கே நான் யோசிக்கிறேன். இப்போ பாருங்கன்னா கிட்ஸுக்கு வந்து நான் ஃபில்டர் போட போகிறேன். இப்போ நீங்கள் கிட்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். இப்போ வந்து நான் நெக்லஸ் போட போகிறேன். ஓகேங்களா, பெரியவங்களுக்கான நெக்லஸ் போட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமோ கூட நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ கிராம் வந்து நான் மோர் தென் 32 கிராம்ஸ்னு போடுறேன். ஓகேங்களா, இதில் பாருங்கள் கோல்டு வரும், ஆன்டிக் வரும். ஸோ நீங்கள் ஆன்டிக் எடுத்தால் கூட ஓகே, அதுலேயுமே உங்களுக்கு எதுவுமே செய்கூலி சேதாரம் போட மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த சோக்கர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான டிசைனாக இருக்குது, எனாமல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சோக்கரோட ரேட் பார்த்திங்கன்னா 3,22,000 போட்டிருக்காங்க. இதில் மேக்கிங் சார்ஜ் மட்டும் 60,700 போட்டிருக்காங்க. அது அப்படியே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ₹1 கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எடுக்கிற இந்த ஜுவல்லருக்கு அதோட வெயிட் என்ன 38 கிராம்ஸுங்களா, அதுக்கு உண்டான இன்றைக்கி ரேட் 8,100 அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். கோல்டோட ரேட் உங்களுக்கு 3,22,000 தான். ஸோ அது மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதும், இந்த நகை உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராக்லாம் பண்ண முடியாதுங்க. கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அதுக்கு தான் ஃபோன் பண்ணி எப்போ வரும்னு கேட்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து மெயில் போடலாம். அந்த இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்குறேன். அதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க கஸ்டமர் கேர் இங்கே சென்னையிலேருந்து தான் பேசுவாங்க. ஸோ அவங்க தமிழில் தான் பேசுவாங்க. அண்ட் மெயில் கூட நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த ஆர்டர் ஐடியை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்க எப்போ வரும், என்ன கரண்ட்லாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. இப்போ நான் கிட்ஸு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு வந்து நான் வந்து இயரிங்ஸ் போடுறேன். ஓகேங்களா, இயரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தாங்க இருக்குது. எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஏன்னா 2 days இந்த சேல் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ ஜஸ்ட்டு 9 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து இயரிங்ஸ் எடுத்துகிட்டு நான் அதுக்கு பதிலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிள்ஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போது பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். கிட்ஸு செலக்ட் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் பேங்கிள்ஸ்லாம் வருது பாருங்கள். பிரேஸ்லெட் மாடல் வருது, நார்மல் பேங்கிள்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். பட் வாங்கும்போது பேராக கிடைக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலது வந்து பேராக கிடைக்காது. இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, 2 காமிச்சிருக்காங்க. 2மே ரெடி டு ஷிப்னா ஓகே நம்ம வாங்க முடியும். கிராம் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குங்க. ஏன்னா சேம் கிராமில் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் கிராம் வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன், மேக்கிங் சார்ஜஸ் வந்து 5,800 போட்டிருக்காங்க. அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் நகை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் செய்கூலி சேதாரம் கொடுத்து என்னால் நகை வாங்க முடியாதுங்க, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் எனக்கு தேவை இப்போ அமௌண்ட் என்கிட்ட கையில் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் ரொம்ப நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. பீமா கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு இது தாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு பப்ளிக்காக தான் சொல்கிறேன். எனக்கும் இந்த ஷாப்புக்கும் எந்த இதுவுமே கிடையாது.
நான் இவங்களால பெனிஃபிட் ஆகியிருக்கேங்க. ஏன்னா இங்கே வாங்க வேண்டிய பொருள் நான் போய் வெளியே கடையில் வாங்கியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக அந்த மேக்கிங் சார்ஜஸ்லாம் பே பண்ணி தான் நான் வாங்கியிருக்கணும். பட் இவங்க வந்து எனக்கு அதுலேருந்து என்னை காப்பாற்றிருக்காங்க. அது எனக்கு ஒரு சுமையாக போயிருக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கடை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல. ஸோ இதனால் நான் பயனடைஞ்ச மாதிரியே உங்களையும் நிறைய பேர் பயனடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு நகை வாங்கணுங்கிற பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் கீழே இடத்துலேருந்து மேலே இடத்துக்கு வந்து முன்னேறி வந்திருக்கீங்க இல்லைங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காசு பணம் இந்த காலத்தில் எவ்வளோ முக்கியமானது. அதில் அடிபட்டு வந்தவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட காசோட வலி என்ன, அதோட வேல்யூ என்னங்கிறது. காசு சம்பாதிக்கிற வழி நம்மக்கிட்ட நிறையா சொத்து சேர்த்து வச்சுக்கணுங்கிற வெறி இருக்கவங்க எல்லாருக்குமே இது புரியும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்குங்க. நீங்கள் நம்பி வாங்கலாம். நீங்கள் வாங்கிட்டு கூட பியூரிட்டி செக் பண்ணுங்கள். கடை சென்னை டி நகரில் தான் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வரும். ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. தேங்க்யூ மக்களே. பை பை.